அன்பர்களே வணக்கம். நாம இந்த பதிவில் ஏன் சில சீனியர் அதாவது மூத்த ஓய்வூதியர்கள் இந்த பே கமிஷனை வெறுக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இந்த சலுகைகள் பெரும்பாலும் ஜூனியர்களுக்கு தான் போய் சேருதுங்கிறதால அவங்க இதை வெறுக்கிறாங்க. இப்போ இந்த மூத்த ஓய்வூதியர்கள் பிரச்சனையும் காவிரி நீர் பிரச்சனையும் நம்ம ஒத்து பார்ப்போம். சார், உலகம் முழுவதும் ஒத்துக்கொண்ட பிரின்சிபல் என்னன்னா, நதிநீர் பிரச்சனையில டெயில் எண்ட் கண்ட்ரிஸ் அல்லது டெயில் எண்ட் மாகாணங்கள் ஒரு நாட்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் தண்ணியில. ஏன்னா காற்று மழை வெள்ளம் வரும்போது இவங்க தான் பாதிக்கப்படுது அதிகமா. அது மாதிரி பார்க்கறதுக்குன்னா நீ காவிரி நதி தண்ணியை ஒரு பொங்கு கர்நாடகாவுனா 2 பொங்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும். ஆனா இங்க தலைகீழ் பாடம். ஒரு முதலமைச்சர் சொல்றாரு சிவகுமார், இது எங்க தண்ணி, நாங்க விடமாட்டோம், நாங்க மேகதாதான கட்டுவோம் அப்படின்னு எப்படி சொல்றாரு அவரு? அவர் இந்தியாவில் இருக்காரா வேற எங்க இருக்காரு? எப்படி அவர் இந்த மாதிரிலாம் பேசுறாரு நினைச்சு பாருங்க. இந்த முதலமைச்சர் இப்படி பேசும்போது அதை பார்த்து காங்கிரஸ் பாஜக இவங்க பேசாம இருக்காங்க. ஏன் தெரியுங்களா? இந்த 2 கட்சி தான் அங்க கர்நாடகாவில் இருக்கு, வேற கட்சிங்க இல்லை. வந்தவங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் வரணும். தமிழ்நாட்டில் இந்த 2 பேருமே வர முடியாது, அரசியல் பண்றாங்க. அதே மாதிரி ஓய்வூதியர்கள்ல வயசு ஏற சேர அவங்களுக்கு பலனை அதிகமா கொடுக்கணும், எக்காரணம் கூட தடுக்க கூடாது. இதுதான் உலகம் முழுவதும் உள்ள ஓய்வூதியர் பிரச்சனை. ஆனா இங்க இருக்கிற சில மத்திய அரசு அதிகாரிகள் வேண்டுமென்றே, இப்ப இந்த கர்நாடகா மாதிரி வேண்டுமென்றே இந்த மூத்த ஓய்வூதியர்களுக்கு அதாவது அந்த பலனை கிடைக்காத வழியா பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இந்த மூத்த ஓய்வூதியர்கள் பே கமிஷன் சொல்ல இந்த சம்பள கமிஷனை வெறுக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னு பாருங்க. இப்ப ஒரு பே கமிஷன் வரும்போது சார் இந்த தேதியில இருந்து கொடுங்கன்னு தான் அவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? இவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லல. ஆனா அதை இந்த மத்திய அரசு அதிகாரிகள் அதை மாற்றி அந்த தேதியிலிருந்து புதிதாக வர ஓய்வூதியர்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதை பழைய ஓய்வூதியர்கள் அப்படியே விடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப அனார்சிசம். அதாவது இது தப்பு. இது சுப்ரீம் கோர்ட்டு பல தீர்ப்புகளை இது மாதிரி ஓய்வூதியர்களை பிரிக்கூடாதுன்னு சொல்லியும் கூட இவங்க இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பே கமிஷன் இந்த தேதியிலேருந்து கொடுன்னு தான் பே கமிஷன் சொல்லுது, இவங்களுக்கு கொடுன்னு சொல்லல. அது இவங்க அதை மாற்றி பே கமிஷன் தேதியில கொடுத்துட்டு பின்னாடி வரவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன், முன்னாடி உள்ள கொடுக்க மாட்டேன்னு சொல்றதால தான் இந்த மூத்த ஓய்வூதியர்கள் அதை வெறுக்கிறாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க லாபம் இல்லையே சார். இல்ல குறிப்பா இந்த பிஎஸ்என்எல் காரண பென்ஷன்கள் எடுத்துங்களேன், அவங்க ரொம்ப நொந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு கடைசியா அவங்க பென்ஷனை உயர்த்தி கொடுத்தது 2007. அதை கூட அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த போராட்டத்தை பார்த்துட்டு டாக்டர் மன்மோகன் சிங்கிட்ட ஃபோன் பண்ணி கொடுத்துருங்க, அவங்க நியாயமாக தானே கேட்குறாங்கன்னாங்க. அப்போ அது கிடைச்சிது சார், அதோட சரியா போச்சு. அதுக்கப்புறம் இந்த பிஎஸ்என்எல் பென்ஷன் சம்பளம் உயரவே இல்லை. 20 வருஷமா வாங்கிட்டு இருக்கு. அது எப்படி சார் நியாயமாகும்? ஒருத்தர் அடிப்படை சம்பளத்தை மாற்றி கொடுக்கணும், ஒரு டியூட்டி. அதனால தான் இப்போ அடுத்தது பாருங்க, இந்த ஓய்வூதியர்கள்ல சீனியருக்கு ஒதுக்கிட்டு ஜூனியர் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம், பிஎஸ்என்எல் அடியோட ஒதுக்கிட்டாங்கன்னு பார்த்தோம். ஆனா பணக்காரர்கள் உற்பத்தி மட்டும் குறைஞ்ச பாடு இல்லைங்க. நினைச்சு பாருங்க. அதாவது இந்த ஆட்சியில இந்த பதவியேற்றதுல இருந்து கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துல புதிதா, நான் சொல்றது புதியதா 300 பில்லியனர்கள், ஒரு பில்லியன்னா 100 கோடிக்கு மேல உற்பத்தி வச்சிருக்கிறவங்க பணக்காரர்கள், 100 கோடிக்கு மேல பணம் வச்சுக்கிறவங்க தான் பில்லியனருங்கிறோம். அதுல புதுசா 300 கிட்டத்தட்ட உற்பத்தியா இருக்காங்க. இது எங்க இருந்து இவங்களுக்கு அந்த பணம் வந்துச்சு? எதை வச்சு உழைச்சாங்க இவங்க? இந்த மாதிரி பென்ஷன்கள் ஏழை எளிய வைத்தெல்லாம் அடி சம்பாதிச்ச பணத்தை பேங்க் மூலியமா இவர்களுக்கு லோன் மூலம் கொடுத்து பின்னாடி அதை வாராக்கடன் அறிவிக்கிறதால இவங்கெல்லாம் பணக்காரர்கள் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். அது உதாரணமே அனில் அம்பானி. இதுக்கு மேல நான் விளக்க சொல்ல விரும்பல, நீங்க பாத்துங்க அவருடைய ரெக்கார்டை எடுத்து. இதுதான் உண்மை. இப்படி ஒரு சாரருக்கு செய்யும் போது பொருளாதாரம் சொல்லி இந்த நலிவுற்ற பென்ஷன்களுக்கு தலையில கை வைக்கிறது ஏன்? இதான் எனக்கு புரியல. பென்ஷன்களுக்கே வாழ வேண்டியவங்க தானே, அவங்களுக்கும் ஒரு உரிமை இருக்குல்ல.
அதனால இப்ப பென்ஷன் பிள்ளை என்ன முக்கியமா ஒண்ணு பேசுறாங்க, பர்ச்சேசிங் பவர், வாங்கும் திறன். நீ நேத்து நாங்க 2 பேரும் சமமா பணம் வாங்கிட்டு இருந்தோம், சம்பளம் அதான் பென்ஷன் வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு நீங்க உனக்கு வேண்டிய ஒருத்தனை 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிடுற, என்னுடைய வாங்கும் திறனை அடியோட அழிக்கிற, உனக்கு என்ன உரிமை இருக்குங்கிறான் பே கமிஷன் பார்த்து. பே கமிஷனை பார்த்து இல்ல, பே கமிஷன் காட்டாதான் சொல்றாங்க, இந்த மத்திய அரசை பார்த்து சொல்றாங்க என்னுடைய வாங்கும் திறனை நீங்க அடியோட அழிக்கிறீங்க. அதாவது ஒரு சம்பள கமிஷன் எல்லாருக்கும் உயர்வை கொடுக்கணும், ஆனா நீ ஜூனியருக்கு கொடுத்துட்ட, சீனியர் அம்பௌண்ட் விடும்போது அவங்க வாங்கும் திறன் பாதிக்கப்படுது இல்ல. இது ஏன் சார் மத்திய அரசு அதிகாரிகள் நீங்க அதை கண்டுக்க மாட்டீங்க? நீங்க இன்னைக்கு பதவியில இருக்கிறீங்க, நாளைக்கு உங்களுக்கு இதே நிலைமை தான் வரும். நேர்மையா நீங்க செயல்படல, அதுதான் காரணம். அதனால ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே. இங்க நிறைய யூனியன் வச்சுக்கிட்டு இருக்காங்க, சாதியின் பெயரெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பென்ஷனர்கள், ஊழியர்கள், பென்ஷனர்கள், ஊழியர்கள் அதாவது பென்ஷன் ரிட்டையர் ஆகினாங்க இல்லையா, அதுல அதிகாரிகள் வர்க்கம் அல்லது ஊழியர்கள் வர்க்கம்னு பிரிஞ்சு போய் நிற்கிறாங்க, ஒரு ஒற்றுமை இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க, போராட்ட குணம் போயிடுது. ஏதாவது ஒற்றுமையா தானே சார் ஒரு போராட்டம் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடிலாம் பாருங்க எவ்வளவு போராட்டம் பண்ண, கடைசி 10 வருஷத்துல ஒரு சின்ன போராட்டம் கொண்டாடலாம். இப்பதான் ஏதோ அந்த கர்மாம்பூச்சி கட்சின்னு ஒருத்தர் பண்றாங்க, அவங்க நோ கனெக்டட் வித் அரசு பீப்புள் இல்லையா, அவங்க தனியார் சேர்ந்தவங்க. ஆனா அந்த அரசு சம்பந்தப்பட்ட ஊழியர்களோ பென்ஷனர்களோ எங்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டியதை கொடுன்னு சொல்லி ஒரு சின்ன போராட்டம் கூட பண்ணல. அதனால அரசாங்கம் பேசுறாங்க, ஓ இவங்கெல்லாம் ரொம்ப நமக்கு அடிமையா இருக்காங்க, இவங்க எல்லாம் பயந்தாங்குழிங்க, நம்ம எதுவும் பண்ணலாங்கிற ஒரு இதை விட்டுறாங்க. பாருங்க, ஒரு முதலமைச்சர் இருந்த கலைஞர் கருணாநிதி இந்த பிஎஸ்எல் காரணங்களுக்காக அந்த பென்ஷனை உயர்த்தி கொடுன்னு சொல்லும் போது, அதே தமிழ்நாடு சேர்ந்த அம்மா நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இவங்க நினைச்சா பண்ணலாம். என்ன சார் கஷ்டம்? புதுசா உங்களுக்கு கேட்கல, இப்ப பிஎஸ்எல் காரணம் உயர்த்தி கொடுக்க 20 வருஷமா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏன் இந்த அம்மா சொல்லக்கூடாதா? நினைச்சு பாருங்க. ஆகவே பே கமிஷன் சொல்லக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை அரசு அதிகாரிகள் இவங்க இஷ்டத்துக்கு வேற தேதியிட்டு மாத்துறது, உச்ச நீதி தீர்ப்பை மதிக்காம இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஒரு அராஜக போக்குன்னு சொல்லி வருங்காலங்களிலாவது இந்த பென்ஷனர்களும் யூனியன்களும் ஒற்றுமையா இருந்து இது ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.